ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பர்டிகுலர் உமன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போய் இன்னமும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? 1897 அமீலியா ஏர்ஹார்ட் அப்படின்ற ஒருத்தவங்க அமெரிக்காவில் உள்ள கன்சாஸில் பிறக்கிறாங்க. அண்ட் அமீலியா வளர போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பைலட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாகுது. உடனே அந்த பைலட் ஆகலான்னு முடிவும் பண்ணுறாங்க. பட் என்னதான் அவங்க முழு ஆர்வத்தையுமே பைலட் ஆகிறதுக்கு போட்டாலுமே அவங்க வீட்டில் ஃபுல்லாமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே எல்லா லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், எல்லா லைஃப் சேலஞ்ச் எல்லாத்தையுமே கடந்து அவங்க ஒரு பைலட் ஆகுறாங்க. அவங்க தான் பசிபிக் ஓஷனை கடந்த ஒரே உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை நிறைய உமன்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அண்ட் அவங்க வாழ்க்கை அதே மாதிரி நல்லா பேய்கிட்டு இருக்க போது ஜூன் 1, 1937 ஏர்ஹார்ட்டும் அவங்களோட நேவிகேட்டரான ஃப்ரெட் நூனன் அப்படின்ற ஒருத்தரும் எலக்ட்ரா ஃபிளைட் அப்படின்ற ஒரு ஃபிளைட்ல கலிபோர்னியால உள்ள ஓக்லாண்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. உடனே ரெண்டு பேரும் ஃபிளைட்ல ஏறி கிளம்பின உடனே 22 மைல்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா குனியா அப்படின்ற ஒரு இடத்துல ரீச் ஆகுறாங்க. அந்த குனியா அப்படின்ற இடத்துல இருந்து ஓக்லாண்டுக்கு போது இன்னுமே 7000 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் இந்த 7000 மைல்ஸ் கேப்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் வேணும், இல்ல ஒரு அடுத்த ஸ்டாப் இறங்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் போலான்னு முடிவு பண்ற அவங்க போற வழியில 2500 மைல்ஸ் தள்ளி பசிபிக் ஓஷன்ல ஹவுலாண்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல பார்க் பண்ணலாம், அந்த இடத்துல லேண்ட் பண்ணி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அண்ட் நார்மலா போய்கிட்டு இருக்க டிராவல் இப்பதான் பயங்கர அட்வென்ச்சரஸ் அண்ட் பயங்கர டெட்லியஸ்ட் டிராவலா மாறுது. அப்படி அவங்க பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணி அந்த ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்க போது இந்த வானிலை கோளாறு கொடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க போது அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்க போது ரேடியோ சிக்னல் மொத்தமாவே கட் ஆயிருது. அண்ட் அவங்களுக்கு ஃபியூலும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபிளைட் ஃபியூல் இல்லாம நேரா ஓஷன் அதுவும் நடு கடல்ல கிராஷ் ஆயிருது. அண்ட் அமெரிக்கா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்டை போட்டு இந்த ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிடலாம், இந்த ரெண்டு பேரோட பாடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பட் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டும் அவங்களால கண்டுபிடிக்கல. அதனால ஜனவரி 5, 1939 அமீலியா ஏர்ஹார்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. வளர்ந்தோன்னு ஃபிளைட் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ஃபிளைட்டாலே இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.